ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே வந்து நிற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள், ஐசியூக்கள், கடன்கள், இவைகள் மத்தியில் எங்களை காத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி எங்களை நடத்தின இந்த பெரிதான கிருபை ஸ்தோத்திரம். என் தகப்பனுக்கு நீர் வாக்கினாலே சொன்னது கரத்தினாலே நிறைவேற்றினேன் என்று சாலமோன் சொன்னது போலவே நீர் எங்களுக்கு வாக்கிலே சொன்னதை கரத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறோம் என்ற நம்பிக்கையோடு கூட உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் பெற்றோர்கள், என் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எங்களுடைய பொருட்கள், எங்கள் கூட இருக்கிற எல்லா காரியங்களையும் விசேஷமாக நீ பாதுகாத்து வருகிற கிருபை ஸ்தோத்திரம். பலவீனங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் கத்தர் பலனாக இருந்தேன். சுகவீனங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் கத்தர் எங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்து நடத்தினீர். இப்படி தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்கள் பிரயாணத்தை சுகமாக வாக்கு பண்ணினீர். நல்ல செய்திகள் வந்தது ஸ்தோத்திரம். நல்லவை நடந்தது ஸ்தோத்திரம். பிள்ளை பேருக்கான அறிகுறிகள் தென்பட்டது ஸ்தோத்திரம். திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமகிமும் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலினம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா என்ற பாடலை பாடுவோம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கமுள்ளவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் அறிவார், என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், பலன் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. பலன் தரவே சுகம் தருகிறார்,
பலன் பெருகவே சுகம் தருகிறார், சுகம் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. கைகளை உயர்த்தி யாக்கோபு அன்று கர்த்தருடைய கால்களை பற்றி கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை போக விட மாட்டேன் என்றார். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த காலங்களிலே, இப்ப இருக்கிற சூழ்நிலையில, இந்த வியாதி மத்தியில, இந்த பலவீனத்தின் மத்தியில, இந்த கடனில, இந்த டிப்ரெஷன்ல, இந்த தோல்வியில, இந்த விரக்தியில, இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தில நீர் எங்களை ஆசீர்வதித்தால் வழிய இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போக விட மாட்டோம். இரவும் பகலும் மனுஷன் போராடுகிறது போல, ஒரு மனுஷன் தேவனோடு போராடுகிறது போல போராடினான். இரவெல்லாம் நீங்க தூங்கல, கண்ணீரோடு இருக்கிறீங்க. அதிகாலை இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நேரம் உங்களுக்கு பதில் வருகிற நேரம். வசனம் சொல்லுகிறது, என்னை போகட்டும் வீடு, விடிய காலை ஆகிறது. விடிய காலத்தில் பதில் வரும் சகோதரனே, சகோதரியே, விடிய காலத்தில் பதில் வரும். விடிய காலத்தில் வெளுப்பை போல உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விடிய காலத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். எத்தனையோ தேவைகளை இந்த விடிய காலத்து ஜெபத்தில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்று யாக்கோபுக்கு கொடுத்தார், அன்று யாக்கோபுக்கு பதில் கொடுத்தார். நான் உன் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அப்படியே கரம் பிடிச்சு நடக்கிற கர்த்தர் நம்மோடு வருகிறார். உன் வியாதிகளிலே அவருடைய கரம், பலவீனத்திலே அவருடைய கரம், உன்னுடைய வறுமையிலே அவருடைய கரம், உன்னுடைய வியாகுலத்திலே அவருடைய கரம். கர்த்தரின் கரம் குறுகி போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் குறுகி போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவை எங்கள் மேலே உங்களுடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலே கர்த்தருடைய கரம் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். You are touching them, O Lord. You are keeping your hands upon them, O Lord. பலவீனப்பட்ட இடங்களிலெல்லாம், ஏரியாக்களில், எந்தெந்த பிளேஸ்ல, வாழ்க்கையில எந்தெந்த தேவைகளில, எந்தெந்த இடத்துல உடைய கரம் அவசியம் தேவையோ அந்த இடத்துல கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. என் கரத்தின் வல்லமையை, என் கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நாங்கள் உங்களுடைய கரத்திலே எங்கள் கரத்தை கொடுக்கிறோம். உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம நேற்று ஓய்வு நாளிலே தியானித்த ஒரு பகுதியை தான் எடுத்து நான் உங்களோடு கூட மீண்டும் தியானிக்க நான் விரும்புகிறேன். நேற்று ஒரு ஆலயத்தில் நான் பேசினேன். அதனுடைய தொடர்ச்சியாக எல்லாருக்கும் இது போய் சேர வேண்டும் என்ற ஒரு காரியத்தோடு கூட இந்த நிகழ்வை உங்களோடு கூட இந்த லெந்து நாட்களிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 35 days கிட்ட வந்துட்டோம். இனி வர நாட்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற நாட்கள். ஆமென் சொல்லுங்க. 38 days, 28 days, 15 days, ஏன் உங்கள் மனதை செலுத்தின நாள் முதல்ல கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று தானியேலுக்கு அறிவித்தது போல உங்களுக்கு எப்போதே பதில் வந்து விட்டது என்று நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன்.
ஆவியிலே களி கூறுகிற எத்தனை பேருக்கு அப்படி பதில் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு உடனே ஒரு 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 மெசேஜ் அனுப்புங்க. ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுத்து விட்டார். I receive the blessing from the Lord ன்னு சொல்லி எழுதி அனுப்புங்க. இன்றைக்கு நாம லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 13 verses from 10லேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம தியானித்த பகுதி தான். அதில் இணைகர் புதிதாக இணைந்திருக்கிறபடினாலே, அதே போல் புதிதாய் நமக்கு பிரச்சனைகள் வருகிறபடினாலே, கர்த்தர் இதை வேறு கோணத்திலே நம்மோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் ஏவுனதுனாலே உங்களோடு கூட பேசும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால காதுகளை கூர்மையாக்கி கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதில் வருகிறது. ஓய்வு நாளில் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஒரு நாள் உண்டு. அந்த நாள் இந்த நாளாக இருக்கலாம், 31st, இந்த மாதத்தின் இந்த கடைசி நாங்கள் இருக்கலாம். அந்த நாளிலே ஜெப ஆலயத்தில் அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். He was just preaching in the synagogue, in the temple. இந்த ஒரு வார்த்தையில ஒரு பெரிய முழு அர்த்தம் என்னன்னா, நீங்க தினந்தோறும் ஆண்டவருடைய வசனத்தை இந்த காலைதோறும் கேட்கிறீங்களே, நாங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்றோம், ரெண்டாவது ஒரு பாடல் பாடுறோம், மூணாவது மோசேயின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் மோசே கரங்களை உயர்த்தி ஜெபித்த பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசேயை ஞாபகப்படுத்துகிறோம். ஏன்னா மோசே தான் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவனா, ஆபிரகாமா மோசேயா? நீங்க கண்டுபிடிங்க, சரிங்களா? ரைட், அவ்வளவு நெருக்கமானவன். அவனே அப்படி ஜெபித்த பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொன்னார். நமக்கும் அப்படி கற்றுக் கொடுக்கிறார். நீங்க உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க ஜெயிப்பீங்க. கொஞ்ச நேரமாவது கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க வியாதிகள் மறையும், உங்க பிள்ளைகள், உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறும். என் ஊழியத்தில் நான் கண்டுபிடித்தது, இந்த எக்ஸாமினேஷன் டைம்லலாம் 1-2 மணி நேரம் கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டே இருப்போம். பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் பொழுதும், பிள்ளைகள் கவர்மெண்ட் எக்ஸாம் போகும் பொழுதும், ஆலயத்தில் உட்கார்ந்து நான், என் மனைவி மற்றும் சிலர் சேர்ந்து கைகள் சலித்து போகும் மட்டும் உயர்த்தி இருப்போம். அது ஒரு ரவுண்டா வரும். நாங்க இறக்கிட்டா அடுத்தவங்க, என் மனைவி அடுத்தவங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் நிச்சயமாக ஜெயத்தை கொடுத்தார். அதான் நான் சொல்ல, மனுஷ சக்தியினால் அல்ல, சுய பக்தியினால் அல்ல, என் இயேசுவினாலே எங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. ஆமென். ஸோ அது ரெண்டாவது பண்ணுவோம். மூணாவது வேதத்தை வாசிப்போம். வாசித்து அதை ப்ரீச் பண்ண கேட்போம். ப்ரீச் பண்ணுறது நான் அல்ல, நம்முடைய ஆவியானவர் நமக்கு ப்ரீச் பண்ணுறார், எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணுறார். அதனால இந்த ப்ரீச்சிங் டைம்லேயே சில காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒரு நாள் உங்களுக்கு என்று அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஐயோ, இந்த நாள் என் நாளா இருக்கட்டும். ஒரு ஓய்வு நாள் என்ன, ஐயோ இந்த வாரம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஓய்வு நாள்ல எனக்கு அப்படி நடக்கணும். ஆண்டவர் எப்பொழுது அற்புதம் செய்வார் என்று சொன்னால், அவருடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிற நேரங்களிலே, அவருடைய வசனங்கள் வாசிக்கப்படுகிற நேரங்களிலே, அவருடைய வசனங்கள் வியாக்கியானப்படுகிற நேரங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய வல்லமை. ஸோ ப்ரீச்சிங் டைம் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டைம். சில நேரம் அதை தூங்குவாங்க. அது என்ன, ஒரு வேளை ரொம்ப டயர்டில் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் உறுதியாக நம்புறது என்னன்னா, ப்ரீச் பண்ணுற சமயத்தில் தான் கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை ஒவ்வொருவரையும் தொடும். அவருடைய தேவைக்கேற்ப தொடும், அவருடைய பிரச்சனைக்கேற்ப தொடும், அற்புதம் நடக்கும். ரெண்டாவது, அப்பொழுது 11 வசனம், அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். There was a woman. 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவி. ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. இந்த சிக்னஸ் வர காரணம், இது ஒரு பொல்லாத ஆவி.
அந்த பெண்ணுக்கு 16 வயதுல கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்த ஒரு வியாதி. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ரான் சார்ல்ஸ் என்ற புத்தகத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரான் சார்ல்ஸ் சேசிங் கிரைஸ்ட் புத்தகத்தை வாசித்தா தெரியும். இதுல ஒரு பெரிய வரலாறு அவர் எழுதி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கு போய் அந்த அந்த சந்ததிய, அதாவது இப்போ இந்த சந்ததினா இந்த பெண்ணுடைய சந்ததிய யாரெல்லாம் இப்ப மீந்து இருக்கிறாங்களோ 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களெல்லாம் போய் பேட்டி எடுத்து, இந்த ஸ்டோரி உங்க வழக்கு ஸ்டோரியா இருக்கா, காது வழி செவி வழி ஸ்டோரியா இருக்கா, இதுல ஏதாவது ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கா என்று கானாவூர் திருமண நிகழ்ச்சிக்கும் போய் அங்க அங்க ஆராய்ச்சி பண்ணி அப்படி எடுத்து வந்திருக்கிறார். இந்தையும் அவர் போய் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வந்திருக்கிறார். பெயரு, ஊரு எல்லாம் அதுல இருக்கு. அது அமேசான்ல கிடைக்குது. அமேசான் ஸ்டோர்ஸ்ல போனீங்கன்னா சேசிங் கிரைஸ்ட் ரான் சார்ல்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கி படிங்க. 16 வயசுல அந்த அம்மாக்கு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த போன் மேரோ அல்லது ஸ்பைன் வளைய ஆரம்பிச்சு. அவங்க ஒரு பெரிய பிரின்ஸ். அவங்களுக்கு கிடைக்காத வைத்தியமே கிடையாது. அவங்க பார்க்காத டாக்டரே கிடையாது. ஒரு 12 வருடம் பெரும்பாலும் ஒரு பெண், சாதாரண பெண்ணு அநேக வயதுல பார்க்கும் பொழுது, ஒரு பிரின்சஸ் அல்லது ஒரு குவீன் எத்தனை வயதுகளை பார்த்திருக்க வேண்டும், எத்தனை ஆர்த்தோவை பார்த்திருக்க வேண்டும், எத்தனை நியூரோவை பார்த்திருக்க வேண்டும், எத்தனை நரம்பு நிபுணர்களை பார்த்திருக்க வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் இருந்தாங்க. எத்தனையோ பிசியோ பார்த்திருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு கான்டெம்பரரியா நீங்க எல்லாரையும் பார்த்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு சுகமும் கிடைக்கல. நியூரோ பார்த்துட்டீங்க, சுகம் கிடைக்கல. நீங்க ஸ்பைன் பார்த்தீங்க, போன் பார்த்தீங்க, சுகம் கிடைக்கல. ஆர்த்தோ பார்த்தீங்க, சுகம் கிடைக்கல. உங்க ஸ்பைன்ல பெரிய பிரச்சனை, போன் மேரோ பிரச்சனை இருக்கு, சரியான வளர்ச்சி இல்லை. ஜவ் L1 L2 L3ல பிரச்சனை, L5 L6ல பிரச்சனை. இப்படி பலவிதமான போன் சம்பந்தமான முழங்கால் அல்லது தலை அல்லது காது இவைகளிலே மாட்டிக்கொண்டு வியாதியிலே, அது எல்லாம் யார் கொண்டு வருகிறது என்று சொன்னால், இந்த அதிகாரத்திலே சாத்தான் கொண்டு வருகிற வியாதி, அடிமைப்படுத்துகிற வியாதி. ஒருவேளை இதை நான் 2 பகுதியில் அவங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்றைக்கு நான் வெறும் அவங்க பட்ட துன்பங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு, நான் மீதி நாளைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அவங்க ஒரு ஆலயத்துல தினந்தோறும் வாரந்தோறும் அவங்க இருப்பாங்க. அவங்க பேசிக்கலி she is not Jew. Basically she is from Arab community. ஒரு அராபிய தேசத்து பெண் அவங்க. ஆனாலும் ஆண்டவர் கர்த்தர் மீது ஒரு நம்பிக்கை வைத்ததுனால, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு யூதனா இருந்ததுனால, இஸ்ரவேலனா இருந்ததுனால, அவங்க ஜெபாலயத்துக்கு வருவதும், ஏழைகளுக்கு உதவுவதும், அன்னதானம் செய்வதும், அநேக நற்கிரியைகளை பண்ணுவதும், அதுல எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பா ஆலயத்துக்கு வருவாங்க. எவ்வரி ஓய்வு நாளிலும் அவங்க ஆலயத்துல பிரசண்டா இருப்பாங்க. நிலைமை என்னன்னா, அவங்களால அவ்வளோ இன்கன்வீனியன்ஸ்ல வர முடியுது. அவங்களால அவங்கள நடந்து வரணும் அல்லது ஏதாவது வாகனத்துல கொண்டு வந்து நிறுத்தணும்னாலும் கூட, ஆலயத்துக்குள் வருகிற பொழுது அவங்களால முன்னிந்து தான் வர வேண்டும். அவங்க வானத்தை பார்த்து வருஷம் ஆச்சு, ஏன் மேல நிமிர்ந்து ஆல்டரை பார்க்க முடியாது? கண்ணீர் தான் அவங்க வாழ்க்கை. தலை விழுந்து காதுகளில் தான் வசனத்தை கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? 18 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை இழந்து, வாழ்க்கையை இழந்து, தொலைத்து போய், குடும்ப வாழ்க்கையை தொலைத்து போய், கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ முடியாத வேதனையில, கணவன் ஒரு குடிக்காரன், கணவன் ஒரு விபச்சாரக்காரன், கணவன் ஒரு பைத்தியக்காரன். உங்களுக்கு பைத்தியக்காரனா கோச்சுக்காதீங்க, பைபிள்ல இருக்கு.
இந்த மீகால் சொல்லுவாங்க, மீகால் இல்லை, தாவீது ஒரு இடத்துல ஒரு வாருக்கு போகும்பொழுது ஒரு பெண் சொல்லுவான் அவன் கணவனை பார்த்து, அந்த ஆள் பைத்தியக்காரன், அவன் சொல்வதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் மாத்திரம் பெரிய நம்ம அவங்கள கூட நம்ம ஒசத்தியாக சொல்லிவிட முடியாது. சில குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி 18 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் வாழ்க்கையில, வேலையில, வறுமையில, வீடு இல்லாம, கவலையோட, கண்ணீரோட, கஷ்டத்தோட, ப்ரொமோஷன் இல்லாம, உயர்வு இல்லாம, 2 பேருக்கும் வேலை இல்லாம, 3 பேருக்கும் வேலை இல்லாம, இன்று பலவிதமான போராட்டங்களில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படிங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? திருமணம் ஆகல, வயசாச்சு, எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? வேலை கிடைக்கல, எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? பார்க்குறவங்களாம் கேட்குறான், ஏன்னா வேலைக்கு போகல, வயசு 22 ஆச்சு, ஏன் வேலைக்கு போகல? 26 ஆச்சு, ஏன் வேலைக்கு போகல? எப்போ நீ சொந்த காலில் நிற்ப? எப்படி தலை நிமிர்ந்து நடப்பான்? தலைகுனி. நான் கான்டெம்பரரியாக பேச விரும்புகிறேன். நம்ம இன்னைக்கு வெளியில தலை காட்ட முடியாத நிலையில நம்ம வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது. தலை காட்ட முடியலங்க. தலையை நிமிர்த்தி கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி நம்மால நடக்க முடியல. காரணம் நமக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் தான் காரணம். ஆனா சில நேரங்களில் நாம் என்ன செய்யறோம், இப்படி குழப்பங்கள் வருகிற பொழுது ஆண்டவரை தேட மறந்துடுறோம். ஆண்டவரை தேட மறந்துடுறோம். என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? நம்ம டோட்டலா ஆலயத்தை மறந்துடுறோம், வேதத்தை மறந்துடுறோம், ஜபத்தை மறந்துடுறோம், விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். ஆனா இந்த பெண்ணிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க, அவர் தலை குனிந்து இருந்தாலும் ஆலயத்துக்கு செல்வதை மறக்கவில்லை. நீங்க நல்ல கவனிங்க, இந்த பெண்மணி சுகத்திற்காக ஆலயத்திற்கு வரவில்லை. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இந்த பெண்மணி எதுக்காக வந்த தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்தும்படி வந்தார். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்வேன். நீங்க இந்த உயிருள்ள நாள் வரைக்கும், உங்க ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், நீதிமான் கர்த்தருடைய என்னது சொல்லுவோம், நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். அந்த வார்த்தை பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் ஓடி சுகமாய் இருக்கிற இடம் ஆலயம் தான். ஆலயம் தான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்றேன், ஆலயத்தில் தான் அற்புதம் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆலயத்தில் தான் அற்புதம் செய்வார். ஆலயத்தில் தான் நம்ம ஜபத்தை கேட்பார். என்றால் சாலமோனுக்கு அதுதான் வாக்கு கொடுத்தார். எப்பா, நீ கட்டின தேவாலயத்திலிருந்து தான் உடைய கண்கள் எப்போதும், சாலமோன் சொல்ல, உடைய கண்கள் எப்போதும் இந்த தேவாலயத்தின் மீது நோக்கமா இருக்கட்டும் அப்படி சொல்லுவான். அதே போல நம்முடைய கண்களும் அங்கே நோக்கமா இருக்கும் பொழுது பதில் ஆலயத்தில் தான் கிடைக்கும். தயவு செய்து ஆலயம் செல்வதை விட்டு விடாதீங்க. அவ்வளவு நிமிரக்கூடாதவளா இருந்தார். வாழ்க்கையில நம்மளால நிமிர முடியல. நம்மை நிமிர்த்தி வைக்கவும் யாருமே இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு, அடுத்த வசனம் 12, இயேசு அவளை கண்டு. சொல்லுங்க, இயேசு அவளை கண்டு. When Jesus was preaching, அவருடைய பார்வையெல்லாம், அவர் மனதெல்லாம் வேதனையோடு நிற்கிற, வேதனையோடு குனிந்து நிற்கிற அந்த பெண்ணை தான் பார்த்து. எப்பவுமே ஆண்டவர் இந்த குனிந்து நிற்கிறவர்களோடு கூட தான், வேதனையில நிற்கிற, வெட்கத்தில் இருக்கிறவர்களோடு தான் அவர் இடைப்படுவார். ஃபார் எக்ஸாம்பிள், ரூத் குனிந்து கணவனை இழந்து, மாமனாரை இழந்து, அடுத்த நாச்சியாரை விட்டு விலகி ஓடிப்போனா, வெறும் மாமியாரோடு கூட அனாதியாய் வருகிறார். அந்த சமயத்துல குனிந்து
சிந்துகிற கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் நிலைமை பாருங்க. ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தவ சிந்தனை கதிர்னா எப்படி இருக்குங்கிற ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு மணிக்கணக்காகும் அந்த வெயில்ல. அது எடுத்தாலும் ஒரு அரைப்படி கால்படி, அரை அழாக்கு ஒரு அழாக்கு கூட வராது. அதை அரிச்சா ஒரு அப்பம் கூட சுட முடியாது, ஒரு பிரெட் கூட பண்ண முடியாது, அல்லது ஒரு சப்பாத்தி கூட பண்ண முடியாது. ஆனா அதை பொறுமையோடு சேர்க்கணும். இந்த வயல்வெளியில நாம் இதை நினைக்கிறோம்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, யாசகம் பெறுகிறவங்க அல்லது பணம் இல்லாதவங்க யாராவது ஏதாவது போடுவாங்களா? இந்த டிராஃபிக்ல நிற்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த வெயில்ல வண்டி வர்றதுன்னு தெரியாது, போறது அந்த சிக்னலுக்குள்ள யாராவது ஒரு 4 பேர் போட மாட்டாங்களா? அப்படி அப்படி அப்படிதான் ரூத்தின் நிலைமை. குனிந்து பொறுக்கி கொண்டிருந்தார். அதை போவாஸ் பார்த்தார். போவாஸ் யார் தெரியுமா? இயேசுவின் நிழலவர். இயேசு பார்த்தார். பார்த்தவனை நடந்தது என்ன? அவளுடைய மடி முதலாவது நிரப்பப்பட்டது. ஃபர்ஸ்ட் சொன்னார், அவளை நீங்க இது பண்ணாதீங்க. நல்ல ஒரு வார்த்தை உண்டு, அழகான வார்த்தை. ஈனம் பண்ணாதீங்க. அவளை கதிர்களை சிந்த விடுங்க. போகும்பொழுது அவர் மடியில வார்கோதுமையில போட்டு அனுப்புங்க. போட்டு அனுப்பினான். ஒரு காலம் வந்தது, குனிந்து பொறுக்கி கொண்டிருந்த இடத்தைய கர்த்தர் அந்த ரூத்துக்கு கொடுத்தார். எஜமானியாக மாறினார். எந்த இடத்துல வாடகை இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல அழுது கொண்டு நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல வேலையில ரொம்ப குறைவா நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல வியாதியின் மத்தியில நின்று கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்வார். குனிந்து அழுத இடங்களில் எல்லாம் கர்த்தர் களிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். அதே போல ஒரு பெண் கையும் களவுமா பிடிக்கப்பட்ட பெண் குனிந்தாள். அவளை கல்லெறியும்படி அடிந்தார்கள். ஆனால் இயேசுவோ குனிந்து தரையில் எழுதினார். ஏறெடுத்து பார்த்தார். ஒருவனும் இல்லை, எல்லாம் கல்லப்பட்டு போட்டான், பெரியவனிலிருந்து சிறுவன் வரை. அப்ப இயேசு சொன்னார், நானும் உன் மேல கல்லு போட மாட்டேன். ஆண்டவர் கல்லை போட மாட்டார். நீ நிமிர்ந்து நில். நிமிர்ந்திரு சகோதரி, இனி பாவம் செய்யாதே. போ, நானும் உன்னை தியாயம் தீர்க்க மாட்டேன். பிரியமானவர்களே, யாரெல்லாம் குனிந்து வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அவர் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தம் கைகளை அவள் மீது வைத்தார். இதுவரைக்கும் தான் சொல்றேன், டைம் இல்லைல்ல. நான் வேகமா சொல்லிட்டேன், ஆனா அது ரொம்ப சின்னதா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? அவளை கூப்பிட்டு கண்டு அழைத்து தம் கைகளை அவள் மீது வைத்தார். கைய இல்ல, வெறும் ஒரு கை இல்ல, 2 கையும் வைத்தார். எங்க வைத்தாரு? எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல கைகளை வைத்தார். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதோ அங்கதான் அவர் கைகளை வைப்பார், அங்கதான் பார்ப்பார். ஆகார் அழுது கொண்டிருந்தால் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல், அப்போ ஆண்டவர் பிள்ளையை தான் கவனித்தார். அவனுடைய அழுகையை பார்த்தார், அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். அவ பிள்ளைக்காக அழுகிறா. ஆகாரிடத்துல ஆகார கன்சோல் பண்ணல, ஆகாரை தேற்றவில்லை. ஆகாரிடத்துல சொல்ல, உன் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத, போமா, உங்க தண்ணி தரேன், நீ எத்தனை இல்லை. ஆண்டவர் எதை பார்த்தார் தெரியுமா? இஸ்மவேலனை பார்த்தார். நீ இன்றைக்கு அழுகிற அழுகை உன் பிள்ளைகளை சந்திக்கும், உன் கணவனை சந்திக்கும், குழந்தை இல்லாத மகளை சந்திக்கும், கருவை உண்டு பண்ணும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீர்வை கொடுப்பார் உங்களாலே. அதே மாதிரி ஆண்டவர் தம் கைகளை அவர் வைத்தார்.
ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்கிறேன். நீங்கள் ஆலயத்துக்கு ரெகுலராக போகிறவராங்க இருந்தால் ஆண்டவர் உங்க மேல் கைகளை வைத்து அற்புதம் செய்வார். வெளியிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் தொட்டார் 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 என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பாடையை தொட்டார், ஆண்டவர் கண்களை தொட்டார், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆலயத்திற்குள்ளதான் ஆண்டவர் தம் கைகளை வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்க ஆண்டவருடைய கைகள் வைக்கப்படணும்னா, ஆண்டவர் கையை வச்சாருன்னா சுகம் கொடுக்காம கையை எடுக்க மாட்டார். இன்றைக்கு உங்க மேல் கைகளை வைக்க விரும்புகிறார். உங்க வீட்டுக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ளே கரத்தை உங்கள் மீது வைத்து உங்களை சுகமாக்க போகிறார், உங்களை விடுதலையாக்க போகிறார். சாத்தான் கட்டி வைத்திருக்கிற 18 வருஷமாய் கட்டி வைத்திருக்கிற நீ ஆபிரகாமின் குமாரன் உன்னை விடுதலையாக்க என் ஆண்டவர் வந்திருக்கிறார். சோமல்லாமா. அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த விடுதலை காய் ஸ்தோத்திரம். எங்கள் மீது இந்த கரங்களை வைத்து எங்களை குணமாக்க போகிறது காய் ஸ்தோத்திரம். குணமாக்கி கொண்டிருக்கிறது காய் ஸ்தோத்திரம். நீ அநேக எலும்புகள் நிமிர்கிறது, அநேக கேன்சர் ஆகிறது, அநேக சிறுநீரகங்கள் சரியாகிறது, அனைவருடைய இருதயங்கள் சுகமடைகிறது, அனைவருடைய மூளைகள் சரியாகிறது, டிப்ரெஷன்கள் மாறுகிறது, இயற்கைக்கு மேலே ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. அனைவருடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு குழந்தை பேர் உண்டாகிறது. அனைவருடைய திரும்ப தடைகள் மாறுகிறது. பிசாசு கொண்டு வந்திருக்க எல்லா தடைகளும் விலகுகிறது. எல்லா சரும வியாதிகள் மறைகிறது. கர்த்தாவை, வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. திறந்த வாசலை வைத்து ஆசீர்வதிக்கிறீர்கள் ஸ்தோத்திரம். ஊழியங்களை நேசிக்கிற ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வதித்து நசிப்பீராக. உங்கள் தேவைகளை சந்திப்பீராக. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல வாழ்க்கையும் வேலையும் கொடுப்பீராக. நல்ல கல்வியை கொடுப்பீராக. 10ஆம் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் சிறப்பாக எழுதி முடிக்க உதவி செய்யும். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து, நீட்டை கொடுத்து, இன்ஜினியரிங் கொடுத்து, பெரிய பெரிய கல்வியை கொடுத்து இந்த பிள்ளைகளை உயர்ந்திருக்க பண்ணுவீராக. எல்லா பிஸ்னஸும் வெளிநாட்டு பயணங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.